தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பொது காலத்தின் 27ஆம் ஞாயிறு. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்தர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமாக்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையின் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செம்மைப்படுத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 5 முதல் 6 முடியவுள்ள இறைவார்த்தைகள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடல் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த மாதம் அன்னை மரியாளின் ஜெபமாலைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட உன்னதமான மாதம். ஜெபமாலை ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி கொள்ள திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த நாளிலே சிறிய விசுவாசம் எப்படி பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குருக்களுக்கான கடிதம் புனித லூயிஸ் தி மான்ஃபோர்ட் எழுதுகிற அந்த கடிதத்திலே அவர் பின்வரும் வார்த்தைகளை கூறி சொல்லுகிறார். கடவுளின் உண்மையை போதித்து எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை படிப்பிக்கிற உன்னதரின் ஊழியரான என் சகோதர குருக்களே, நீங்கள் ஜெபமாலை பழக்கத்தை கடைபிடித்து அதன் பலனை சுவையுங்கள். இது மட்டுமல்ல, இவ்வுண்மைகள் எப்போதும் உங்கள் வாயிலும் இருக்கட்டும். காரணம், நீங்களே எப்போதும் ஜெபமாலையை பற்றி பிரசங்கித்து இந்த புனித பக்தி முயற்சியின் உயர்வை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதால் அவர்களை மனம் திருப்புவீர்கள். அறியாமையில் இருப்பவர்களும் பெரும் அறிவு இருந்தும் தற்பெருமை கொண்டவர்களும் செய்வது போல் ஜெபமாலையில் ஒரு முக்கியத்துவமும் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடாதபடி கவனமாயிருங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபமாலை முக்கியமற்ற ஒன்றல்ல, மாறாக அது கடவுளின் ஏவுதல் பெற்ற விலை மதிப்பிற்கரிய திரவியமாகும். எல்லாம் வல்ல கடவுள் இதை ஏன் உங்களுக்கு கொடுத்தார் என்றால், மிக கடினமான பாவிகளை நீங்கள் மனம் திருப்பவும், விடாப்பிடியாய் பதிதத்தில் இருப்பவர்களை மனந்திருப்பச் செய்யவும் நீங்கள் ஜெபமாலையை ஒரு துணையாக கை கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இவ்வுலகில் தம் வரப்பிரசாதத்தையும் மறு உலகில் நம் மகிமையையும் ஜெபமாலையுடன் இணைத்துள்ளார். புனிதர்கள் ஜெபமாலையை தவறாமல் செய்து வந்துள்ளார்கள். பாப்புமார்கள் ஜெபமாலை பக்திக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள். ஆன்மாக்களை வழிநடத்தும் ஒரு குருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த குரு எவ்வளவு ஆசி பெற்றவராய் இருக்கிறார். காரணம், மிக பெரும் தொகையான மக்கள் இந்த இரகசியத்தை அறிய தவறிவிடுகிறார்கள் அல்லது மிக மேலுணர்ந்த வரியாக அறிந்து வந்திருக்கிறார்கள். ஒரு குரு இந்த இரகசியத்தை உண்மையிலேயே அறிவாரானால் அவர் தினமும் ஜெபமாலை ஜெபிப்பார். மற்றவர்களும் அவ்வாறு செய்யுமாறு ஊக்கமளிப்பார். கடவுளும் அவர் திருமாதாவும் அவருடைய ஆன்மாவில் நிரம்ப வரப்பிரசாதங்களை பொழிவார்கள். அதனால் அவர் கடவுளின் மகிமையான கருவியாக அவர் விளங்குவார். அவருடைய வார்த்தைகள் எளியவனாயிருந்தாலும் மற்ற போதகர்கள் பல ஆண்டுகளாக பிரசங்கிப்பதால் விளையும் நன்மையை விட ஒரே மாதத்தில் இவருடைய வார்த்தைகள் அதிக நன்மை விளைவிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். புனித லூயிஸ் தி மான்ஃபோர்ட் எழுதிய ஜெபமாலையின் இரகசியம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எங்களில் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா.
வலுவற்ற எங்களுடைய உடலில் வல்லமையான உம்முடைய பிரசன்னம் எங்களோடு உற்சாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நன்றி கூறி எங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் நீர் எங்களோடு இருப்பதினால் எந்த தீங்கிற்கும் அஞ்சிட மாட்டேன். உமது கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். இதோ எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை படைத்து என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக என்னை ஆசீர்வதித்த தேவனே உமக்கு நன்றி என்று தாவீது அரசரைப் போல இன்றைய நாளில் நான் சந்திக்கப் போகும் இருளான சூழ்நிலைகளின் மத்தியிலும் இருளான மனிதர்களின் மத்தியிலும் நான் உமது துணை கொண்டு எந்த மதில்களையும் நான் தாண்டி செல்லவும் எந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ளவும் இன்று எனக்கு நீர் ஆற்றல் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உன்னத கடவுளின் வல்லமையான தூய ஆவியானவரே, என் வலுவின்மையில் வல்லமையாக செயல்படுகிறவரே, இன்று என்னுடைய உடல் சிந்தனை செயல்பாடுகள் இவற்றில் என்னுடைய வலுவின்மையை தாண்டி உம்முடைய வல்லமை செயல்பட இயேசுவை என்னிலே கண்டுகொண்டு பிறருக்கும் கொடுத்து ஆற்றல் பெற்றிட எனக்கு அருள் தாரும். இயேசுவின் அன்பை, மன்னிப்பை, அரவணைப்பை, புரிந்து கொள்ளும் தன்மையை நான் மற்றவர்களுக்கு கொடுத்திட உம்மை ஆவலோடு அழைக்கிறேன். இன்று குடும்பங்களிலே பகைமையோடும் தவறான புரிதல்கள், சந்தேகங்கள், சண்டைகள் இவற்றினால் பிரிந்திருக்கும் குடும்பங்கள், பேசாமல் இருக்கும் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், பங்கு உறுப்பினர்கள், அன்பிய உறுப்பினர்கள் இவர்கள் இயேசுவின் மன்னிப்பை ஒருவர் மற்றவருக்கு வழங்கி உள்ளத்தின் கசப்பு உணர்வுகளிலிருந்தும் அதனால் வருகின்ற வெறுப்பு, வைராக்கியம் போன்ற புற்றுநோய்களிலிருந்தும் விடுபடவும் மாமனார், மாமியார், மருமகள், மருமகன், நாத்தனார், பிள்ளைகள், உறவுகள் போன்றவற்றில் தீய சிந்தனைகளையும் தவறான எண்ணங்களையும் எதிர்மறை போதனைகளையும் விதைத்து அவர்களை நிரந்தர பகைவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் சாத்தானின் சகலவிதமான சோதனைகளிலிருந்து விடுவிக்கப்பெற்று ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வலிமை தாரும். நான் உங்களை மனதார மன்னித்ததைப் போல நீங்கள் ஒருவர் மற்றவரை மனதார மன்னிக்காவிடில் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று எங்களுக்கு எச்சரிக்கை தருகிறவரே, நாங்களும் எங்களோடு உடன் வாழும் சகோதர சகோதரிகளை உடன்பிறப்புகள் போன்று அன்பு செய்ய எங்களுடைய தலைக்கணங்களெல்லாம் தூக்கி எறிந்து எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி உள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் எங்களோடு வாழுகிற சகோதர சகோதரிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள் அனைவரோடும் சுமூகமாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இந்த உள்ளத்தின் அமைதியை எடுக்கின்ற பகைமை கோட்டைகள் இன்று அகலட்டும். இயேசுவே, நச்சு தன்மைகளை எங்களிடமிருந்து அகற்றும். எங்களையே தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் விட்டு கொடுக்கவும், எங்களையே தாழ்த்தி மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் இன்று எங்களுக்கு அருள் தாரும். அதற்கான விசுவாசத்தை இன்றைய நாளில் வழிபாடுகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.